Hello guys, welcome to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா setting up the environment. அதாவது என்ன அப்படினா நம்ம ஜாவா ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு IDE தேவை. ஸோ அந்த ஐடியை தான் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் லைக் டெவலப்பர் கம்யூனிட்டியில் வந்து என்னென்ன ஐடிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, டெவலப்பர் கம்யூனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் ஐடிஸ் எல்லாம் நான் லிஸ்ட் பண்ணுறேன் இப்போது. ஸோ என்னென்ன ஐடிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து எக்லிப்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா intellij. ஓகே, தேர்டு வந்து நெட்பீன்ஸ். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா VS கோட். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாப்புலர் ஐடிஸ். பட் அவுட் ஆஃப் தீஸ் எது வந்து ரொம்ப பாப்புலர்னு பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸும் intellij தான் வந்து ரொம்பவே வந்து வெரி பாப்புலர். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ வந்து intellij வந்து ரொம்ப ட்ராக்ஷனாக இருக்குது. லைக் என்னென்னா இது ரொம்ப வந்து வெரி பாப்புலர் ஆகிட்டு வருது. எக்லிப்ஸோட யூசேஜை வந்து இது பீட் பண்ணி இப்போ வந்து மேலே ரொம்ப போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ வந்து எனக்குமே வந்து பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா intellij தான். ஸோ இந்த வீடியோ லைக் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம intellij தான் வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க intellij வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ intellij டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு intellij அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க்காகவே வந்து intellij IDEA அப்படிங்கிற லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இங்கே வந்து டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டவுன்லோட் பேஜ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பேஜுக்கு லேண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே 2 செக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அல்டிமேட், ஒன்று வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி 2 செக்ஷன் இருக்கும். அல்டிமேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து ஒரு பெய்டு வெர்ஷன்னா நம்ம இதை காசு கொடுத்து தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃப்ரீயாக வந்து 30 days ட்ரையல் பீரியட் கொடுப்பாங்க. ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காசு கொடுத்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக வந்து கம்பெனிஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அல்டிமேட் வெர்ஷனாக இருக்கும். ஓகேவா, பட் ஆனால் வந்து கம்யூனிட்டி எடிஷன்லேயே வந்து லைக் 75% ஆஃப் த டாஸ்க் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஈவன் லைக் 100% வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வாங்க கம்யூனிட்டி எடிஷனே வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற மிஷின், அதாவது நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் OS. ஸோ நீங்கள் மேக் OSஓ லினக்ஸ் OSஓ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஃபைல்ஸை வந்து இங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஒன்ஸ் உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு exe ஃபைல் கிடச்சிரும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்து இன்ஸ்டலேஷனோட ஸ்டார்டிங் பேஜ். ஸோ அதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்டினேஷன் ஃபோல்டர் கேட்கும். எந்த ஃபோல்டரில் வந்து இது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்கும். இதை நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் கப்புள் ஆஃப் ஆப்ஷன்ஸ் காட்டும். லைக் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு காட்டும். இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஸோ இது செக் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஓடும். லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து intellij வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம intellij ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆப்ஷன் போயிட்டு intellij அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா intellij அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ intellij வந்து பூட்டை பார்க்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ், ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், அதாவது வெல்கம் டு intellij IDEA. ஸோ இதான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட், கஸ்டமைஸ், பிளக்இன், லேர்ன் intellij IDEA அப்படின்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் ப்ராஜெக்டில் உங்ககிட்ட வந்து நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓப்பன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணலாம். அது போக கெட் ஃப்ரம் VCS அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஜிட்லேயோ கிட்ஹப்லேயோ வந்து ஏதோ ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஐடிக்குள்ளே கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். அது போக வந்து இங்கே ப்ளக்கின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ லுக் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். எதனால் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்கோட் டார்க் தீம் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா,
ஸோ இந்த தீம்னால எனக்கு வேறு மாதிரி காட்டும். ஸோ எனக்கு வந்து இந்த பர்சனலாக இந்த தீம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்து பர்சனல் சாய்ஸ் தான், இது மேண்டேட்ரி கிடையாது, இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது போக ரெயின்போ ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சில ஐடிஸ் எல்லாம் சில ப்ளகின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே ஆப்ஷனல், உங்களுக்கு வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோயிங் பேக் டு ப்ராஜெக்ட்ஸ், நம்மளோட மெயின் மோட்டோ ஆஃப் திஸ் வீடியோ வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ வாங்க ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்டுக்கான விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் மெயின் பார்த்தீங்கன்னா நேம். இந்த நேமில் வந்து எப்போவுமே வந்து எந்த நேம் கொடுத்தீங்கனாலுமே வந்து ஒரு கரெக்டான மீனிங்ஃபுல்லான நேம் கொடுத்து பழகுங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நான் வந்து இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து ஜாவா அண்டர்ஸ்கோர் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் லொக்கேஷன் எந்த இடத்துல வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகணும் அப்படின்னு வந்து இந்த லொக்கேஷன் டிஃபால்ட்டாக வந்து ஐடியா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற லொக்கேஷன்ஸில் க்ரியேட் ஆகும். அது வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் அப்படியே சிட்டிஸ் என்ன இருக்கோ அதே விட்டுறேன். அப்புறம் வந்து லாங்குவேஜ் வந்து ஜாவா, பில் சிஸ்டம் இன்டெலிஜ். நெக்ஸ்ட்டு மெயின் திங் வந்து JDK. ஒரு ஜாவா ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து JDK தேவை. ஓகேவா, ஸோ JDKனால தான் வந்து உங்கள் ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு அவுட்புட்டை காட்ட முடியும். ஓகேவா, ஸோ இப்போ எங்கிட்ட வந்து நோ SDKன்னு காட்டுது. ஸோ வாங்க இது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் சிஸ்டமை ஸ்கேன் பண்ணி ஆல்ரெடி உங்கள் சிஸ்டமில் ஏதோ JDK இருந்துச்சு அப்படின்னா டிடெக்டட் SDKஸில் காட்டும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இதுலேயும் காட்டல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் JDK அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா JDK டவுன்லோட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, என்ன வெர்ஷன் ஆஃப் JDK டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ பிஃபோர் இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி JDK பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே, JDKல ஸோ JDK பற்றி பார்க்கலாம். ஸோ JDKயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஓகே, ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஓகேவா, டூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து JDKக்குள்ளே பார்த்தீங்கன்னா JRE அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ரன்டைம் என்வாயர்மெண்ட். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் லைப்ரரிஸ் இருக்கும். ஸோ அடுத்து JREக்குள்ளே பார்த்தீங்கன்னா JVM அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஜாவா வர்ச்சுவல் மிஷின். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கம்பைலர் மாதிரி. இதுதான் வந்து நம்ம கிளாஸ் ஃபைலை வந்து டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஒரு டேர்முக்கும். இதை பற்றி இன்டெப்த்தாக வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நவ் கோயிங் பேக் டு த ப்ராஜெக்ட் கிரியேஷன். நம்ம வந்து இப்போ ஒரு JDK டவுன்லோட் பண்ணோம். ஓகேவா, ஸோ JDK வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 18, பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா 1.8 யூஸ் பண்ணுவாங்க, இல்லை 11 யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நான் இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாக வந்து 1.8 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1.8 கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வெண்டார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ வெண்டார் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து அவங்க ஃப்ளேவர் ஆஃப் JDKs வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து ட்ரஸ்டபிள் தான். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு JDK சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து Amazon Corito அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்டாரை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து இது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக அவங்களே சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு வேணும் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இது டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. எஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ SDKன்னு வரல, அதுக்கு பதிலாக வந்து Corito 1.8 செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இதான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் ஃபீட் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொடுத்த நேம் ஜாவா அண்டர்ஸ்கோர் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதே நேமில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிருக்கும். ஓகேவா,
ஸோ இதுக்குள்ளே மற்ற என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ .idea அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா intellij-ஓட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து intellij ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை பற்றி பெருசாக வரி பண்ணிக்க தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா src. ஸோ src லைக் இட் இஸ் சோர்ஸ், ஓகேவா. ஸோ இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ தட்ஸ் இட் அபவுட் கிரியேட்டிங் எ நியூ ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராமை எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே.